டத்தோ அப்துல் மாலிக் என்பவர் யார்? மிக மிக குறைந்த கால அளவில் மலேசியாவினுடைய நம்பர் 1 பணக்காரர்கள் வரிசையில் எப்படி இவர் இணைந்தார்? இவர் கட்டியெழுப்பியிருக்கக்கூடிய இந்த பொருளாதார சாம்ராஜ்யத்தினுடைய பின்னணி என்ன? இவரை ஏன் இந்திய புலனாய்வு அமைப்புகள் பின்தொடர்ந்து கொண்டிருக்கின்றன? நடிகர் விஜய் அவர்களுக்கும் இவருக்கும் என்ன தொடர்பு? 2026 தேர்தலை முன்வைத்து, அரசியல் கணக்குகளை முன்வைத்து விஜயையும் அப்துல் மாலிக்கையும் இந்திய அரசு உளவுத்துறை பின்தொடர்கிறதா என்கிற பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கிறது. காணொலியில் பார்ப்போம். சமீபத்தில் நடைபெற்ற ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய பாடல் வெளியீட்டு விழா மிக பிரமாண்டமாக நடந்தது. இந்த பாடல் வெளியீட்டு விழா முடிந்த பிறகு இந்த அப்துல் மாலிக், டத்தோ அப்துல் மாலிக் என்பவர் யார் என்கிற கேள்வி உயர்ந்து எழுந்து கொண்டே இருக்கிறது. தேடல்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த அப்துல் மாலிக் 2007 வருஷம் மலேசியாவில் ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறார். இயல்பிலே அவர் ஒரு நீச்சல் வீரராக இருக்கிறார். 2003 வருஷம் இங்கிலீஷ் கால்வாயை கடந்து ஒரு சாதனையை இவர் படைக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நபர் 2007 வருஷம் ஒரு தொழிலை அதற்கு முன்னால் அப்படிப்பட்ட ஒரு நபர் 2007 வருஷம் ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறாரு. வீட்டு உபயோகப் பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி செய்வது, அதுதான் இவருடைய முதல் தொழில். இந்த தொழிலை ஆரம்பிக்கும் போது இவருக்கு 33 வயது, இன்னைக்கு 51 வயதாகிறது. இன்னைக்கு அவருடைய சொத்து மதிப்பு 50 to 100 கோடி டாலராக இருக்கலாம் என்று அனுமானிக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, பல்வேறு தொழில்களையும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். அப்போ இந்த தொழில்களுக்கு பின்னால் இருந்தது என்னென்ன தொழில்கள் நடத்துகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ரியல் எஸ்டேட் நடத்துகிறாரு. திரைப்பட விநியோகத்தை அங்கே வாங்கி விற்பனை பண்ணக்கூடிய வேலையை இது பண்ணுறாரு. அது மாதிரி மிக மிக முக்கியமான வேலை பணப்பரிமாற்றம். பணம் பரிமாற்றம் தான் இவருடைய முக்கியமான வேலை. இந்த புள்ளியில் தான் விஜய் அவர்களை எல்லாம் நம்ம வச்சு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. விஜய் அவர்களுடைய கோடிக்கணக்கான பணங்கள், கருப்பு பணம் இந்த டத்தோ அப்துல் மாலிக் மூலமாக வெள்ளையாக்கப்படுகிறதா என்கிற கேள்விகள்லாம் எழுந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சியின் போது எனக்கு வாய்த்த அதிர்ஷ்டக்கார விநியோகஸ்தர் அப்படின்னு சொல்லி அப்துல் மாலிக்கை இவர் புகழ்ந்தார். இந்த புகழ்ச்சி வெறுமனே நட்பு ரீதியானது மட்டும்தானா, இல்லைன்னா இவர்களுக்கு பின்னால் ஏதாவது வியாபார கணக்குகள் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இப்போது எழுந்திருக்கிறது. இவரை ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்திய புலனாய்வு அமைப்புகள் பின்தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. ஜூலை 2023 வருஷம் மலேசிய அரசு, அதனுடைய காவல்துறை அதிரடியாக இவருடைய நிறுவனங்களில் சோதனை நடத்துகிறாங்க. 200 கிலோ தங்கம், 17 லக்ஸரி கார்கள், அது மாதிரி கோடிக்கணக்கான மலேசியன் பணம், இதோட அவர் கைது செய்யப்படுகிறார். அப்புறமாக அவர் வெளியில் வர்றார். ஜாமீனில் தான் வெளியில் வர்றாரு. அப்போவே இவர் கள்ளக்கடத்தல் செய்கிறார், அதாவது போதை வஸ்துக்களை கடத்தல் பண்ணுகிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் இவர் மேலே எழுந்திருக்கிறது. 2024 தமிழ்நாட்டில் ஜாபர் சாதிக், போதை கடத்தல் மன்னன், அவர் பிடிபடுகிறார். அப்போது பத்திரிகைகளில் செய்திகள் வருது, இவருடைய முதலாளி, இவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய பெரும் சக்தி மலேசியாவில் இருக்கக்கூடிய இந்த டத்தோ அப்துல் மாலிக் அப்படின்னு சொல்லி செய்திகள் வெளியாகிறது. ஆனால் அப்துல் மாலிக் இதை மறுக்கிறாரு. எனக்கு இருக்கக்கூடிய நற்பெயரை கெடுக்கக்கூடிய விதமாக இவங்க இந்த மாதிரியான கதைகளை கட்டி விடுறாங்க அப்படிங்கிற விஷயங்களை அவர் தன்னுடைய ட்விட்டரில் சொல்கிறாரு, பத்திரிகைகளில் பேசுகிறாரு. நான் திரைப்படங்களை வெளியிட்டுருக்கிறேன், இந்த திரைப்படங்களுடைய இந்த போட்டியில் என்னுடைய பேரை களங்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயங்களை சொல்கிறார். இதில் நான் ஒரு கதை உங்களுக்கு சொல்கிறேன். எங்கள் ஊரில் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னால் ஒருத்தரை நம்ம கேரளத்துக்கு போகலாம், கேரளத்தில் 2 லோடு வெள்ளைப்பூண்டு, இந்த பூடு இருக்குல்ல, பூடை எடுத்துகிட்டு வர வேண்டியது இருக்குது, நீ வாரியா அப்படின்னு கேட்டுட்டு ஒருத்தரை கூட்டிகிட்டு போகிறாங்க. அவருடைய நண்பர், இந்த தொழிலெல்லாம் நீ பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் கேரளத்தில் ஒரு இடத்துலேருந்து இவங்க போய் அந்த வெள்ளைப்பூண்டு பார்சல் எல்லாம் ஏற்றுறாங்க. பல சாக்கு மூட்டைகளாக ஏற்றுறாங்க. ஏற்றி கொண்டு வரக்கூடிய வழியில் தமிழக எல்லையோரத்தில் இவங்களை பிடிக்கிறாங்க. பிடிச்சு அப்போ கூட இருக்கக்கூடிய நண்பர் சொல்கிறாரு, இது பூண்டு தான் இருக்குது சார்,
பூண்டு தான் இருக்குது. அப்படியா பூண்டா பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணும்போது அதில் வந்து போதை வஸ்துக்கள் கஞ்சா பேக்கெட்டாக இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போது செய்கிறது அப்துல் மாலிக் செய்கிறது வந்து வீட்டு உபயோக பொருட்களை தான் இறக்குமதி பண்ணுறாரு. அதனுடைய பின்னணியில் இந்த மாதிரியான பூண்டு வியாபாரம் நடக்குதோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு எழுந்திருக்கு. என்னென்னா இவர் கட்டி எழுப்பி இருக்கக்கூடிய சாம்ராஜ்யம் சாதாரணமான சாம்ராஜ்யம் அல்ல. இப்போ 51 வயதாகுது. கிட்டத்தட்ட 18 வருடங்களுக்குள்ளால் இப்படி ஒரு தொழிலை தொடங்கி மலேசியாவினுடைய நம்பர் 1 வரிசையில் இருக்கக்கூடிய முக்கிய நபராக பொருளாதார நபராக இவர் வந்து உருவாகி இருக்கிறார். அப்போ இதையெல்லாம் நம்ம உற்று நோக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. கோடிக்கணக்கான பணம் செல்வாக்கு, அது வேற இவர் நற்காரியங்கள் பண்ணுறாங்க அப்படின்னு எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. முதியோர் இல்லங்களுக்கு பண்ணுறாரு, கைவிடப்பட்டவர்களுக்கெல்லாம் பல உதவிகள் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிற புகழ்பாடுதலும் ஒரு பக்கம் வந்து நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இப்போ இந்த ஜனநாயகன் திரைப்படத்துக்கு பிறகு இவரை புலனாய்வு அமைப்புகள் சுற்றி வளைத்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, விஜய் அவர்களுக்கு என்ன தொடர்பு, இந்த அப்துல் மாலிக்கோட என்ன தொடர்பு, விஜயினுடைய கள்ளப்பணங்கள் இங்கே வெளுக்கப்படுகிறதா அப்படிங்கிற கேள்வி. அது மட்டுமல்ல, ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம், இந்த தெலுங்கு பட நடிகை ஒருவரோடு விஜய் அவர்களுக்கு தொடர்பு இருக்கிறது. தொடர்புன்னா தப்பாக நினச்சிருக்கக்கூடாது. ஒரு நண்பர் இருக்கிறார். அவருடைய சகோதரர் நடிகைகளுக்கெல்லாம் போதை வஸ்துக்களை விநியோகம் பண்ணக்கூடிய, வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு நபர். நீங்கள் விஜய் அவர்கள், அப்துல் மாலிக், இந்த ஆந்திராவில் இருக்கக்கூடிய தெலுங்கு பட உலகில் இருக்கக்கூடிய இந்த நபர், இப்படி ஒரு ரூட்டை போட்டு பாருங்களேன். இந்த ரூட்டிற்கும் இதற்கும் இந்த விஷயங்களுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்கிற கேள்விகள் எழும்பி இருக்கிறது. இந்த நேரத்தில் தான் விஜயை சுற்றி விஜயை எப்படியாவது வந்து தங்களுடைய கூட்டணிக்குள்ளால் சேர்க்கணும் அப்படிங்கிற படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறது பாஜக. அதற்கான அத்தனை திட்டங்களையும் அவர்கள் பின்னணியில் செய்துட்ருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் விஜய் அவர்களை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது, அவருடைய ரகசியங்கள், அவர் யாரோடு தொடர்பில் இருக்கிறார், அவருடைய பண பரிமாற்றங்கள் உட்பட அத்தனை விஷயங்களும் அத்தனை ஜாதகத்தையும் அமித்ஷா அவர்கள் கையில் வைத்திருக்கிறார். இன்னொரு பக்கம் ஏன் வந்து இந்த நெருக்குதலை விஜய் அவர்களுக்கு இவர்கள் கொடுத்துட்ருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சி மதில் மேல் பூனையாக நின்று கொண்டிருக்கிறது. திமுகவோடு இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஸ்திரமாக நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம், எங்களுக்குள்ளால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறத இதுவரைக்கும் சொல்லலை. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பேசிட்டு இருக்கக்கூடிய நேரம் கூட ஜோதிமணி அவர்கள் எம்பி அவர்கள் ஒரு கலக குரலாக காங்கிரஸுக்குள்ளால் வெடித்திருக்கிறார். அவங்க வந்து இப்போது இருக்கக்கூடிய சுயநலங்களுக்காக முடிவுகளை எடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. காங்கிரஸ் அழிஞ்சு போயிட்டுருக்கு அப்படிங்கிறத வெளிப்படையாகவே பேசியிருக்கிறார். அப்போ இதனுடைய பின்னணிகள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சி தாவேக்காவோடு இணைவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறது. ஒரு வகையில் இது பாஜகவுக்கு லாபமாக இருந்தாலும் எப்படியாவது விஜய் அவர்களை பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ளால் கொண்டு வர்றதுக்கான அத்தனை முயற்சிகளையும் அமித்ஷா எடுத்துக்கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் சிபிஐ விசாரணை டெல்லியில் போயிட்டுருக்கு. இன்னும் 10-20 நாட்களுக்குள்ளால் விஜய் அவர்கள் அழைத்து விசாரிக்கப்படுவார். அதில் வந்து வசமாக விஜய் சிக்குவார். அதில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. ஏன்னா 3 நாட்களாக தாவேக்கா தலைவர்கள்ட்ட நடத்தப்பட்ட விசாரணைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வெளிவந்துருச்சு. இவர்கள் யாரை மாட்டி விட்டாங்க, எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற ரீதியில் இவர்கள் என்னென்னலாம் பேசினாங்க, என்னெல்லாம் எழுதி கொடுத்தாங்க, அது வரைக்கும் பக்கமாக வெளிவந்து விட்டது. அப்போ கடைசியாக இருக்கிறது விஜய் அவர்கள் மட்டும்தான். விஜய் அவர்கள்ட்ட பேசிட்டு அவங்க ஏற்கனவே திட்டமிட்டிருப்பாங்க, எஃப்ஐஆரில் யாரெல்லாம் கொண்டு வரலாம், அதற்கான கேள்விகள்லாம் அவங்க கேட்டுட்டாங்க. மேலே மயங்கி விழுந்த நபர்களுக்கு தண்ணீர் எறிந்து கொடுத்த பிறகும் ஏன் அவர் பேசிக்கொண்டிருந்தார் அப்படிங்கிற கேள்விகள் எழும்பியிருக்கு. காவல்துறை தடுத்து நிறுத்திய பிறகும் ஏன் அந்த கூட்டத்துக்குள்ளால வாகனத்தை கொண்டு சென்றார்? 3 மணியிலிருந்து 10 மணிக்குள்ளால பிரச்சாரம் நடத்தி முடிக்கப்படும் என்று சொன்ன சூழ்நிலையில் 12 மணிக்கு விஜய் அவர்கள் வருவார் என்று யார் சொன்னார்? இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் ஏற்பாடு செய்தது யார்? இதனுடைய பின்னணியில் திட்டமிடுதல்ல யார் இருந்தார்கள்? அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் எழும்பி இருக்கிறது. இவர்கள் கூண்டோடு சிக்கப் போகிறார்கள். கூண்டோடு கைலாசம் சொல்லுவோம்ல, அது மாதிரி கூண்டோடு இவர்கள் சிக்கப் போகிறார்கள்.
இதில் தப்பிக்கிறதுக்காக எப்படியாவது பாஜக கூட்டணிக்குள்ளால விஜய் வர்றதை தவிர வேற வழி இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைக்கு பாஜக கொண்டு விஜயை தள்ளும். அதற்கான அத்தனை கண்ணி வெடிகளையும் அங்கங்கே அவர்கள் தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். பார்ப்போம். மீண்டும் இன்னொரு காணொளியில் வரக்கூடிய நாட்களில் விஜயை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை தெரிந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.